இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். திடீர்னு ஏதாவது ஒரு பிளான் வந்தோம்னா நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். டிக்கெட் தக்கல்ல புக் பண்ணிட்டு சென்னைக்கு போகணும்னு பிளானு. அதனால சென்னை வந்து இறங்கியாச்சு. என் பசங்களும் நாங்க எப்படி மூடு பண்றோமோ அதுக்கேத்த மாதிரியே அவங்களும் அப்படியே மாறிடுவாங்க. போகணுமா? சரி, ஓகே, பேக் பண்ணு, போயிடலாம். 2 டேஸ்ல வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. Suddenly got a plan Chennai ଯିବା ପାଇଁ। ଆମ କାଲି ତାକଲରେ ବୁକ୍ କରିକି ଟ୍ରେନରେ ଯିବା ପାଇଁ 2 days ପାଇଁ ଚେନ୍ନାଇ ଯିବା ପ୍ଲାନ୍। ଚେନ୍ନାଇ ବି ଆସିକି ପହଞ୍ଚିଗଲା। ଟ୍ରେନରେ ନା ଆମେ ସ୍କୁଲ ଛାଡିକି ଆମ ପିଲାମାନଙ୍କୁ 2 days କ୍ରିସମସ୍ ଛୁଟି ନା ଗୋଟେ ପ୍ଲାନ୍ ପାଇଁ ଚେନ୍ନାଇ ଯିବା କହିକି ସଡନଲି ଆମେ କେମିତି ଯିବ ନା ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ତାଙ୍କ ବେଶୀ କମ୍ଫର୍ଟେବଲ ସବୁ କିଛି ଦେଖିବନେ ଆମେ କେମିତି ଅଛି ତାଙ୍କ ବି ଆଡଜଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଏବେଠୁ ଶିଖି ଗଲା। ସେଇଟା ପାଇଁ ଆମ ବୋଲ ଖୁସିର ଅଛି। ଆମ କେମିତି ଅଛି ସେମିତି ଆମ ପିଲାମାନେ ବି ଆମେ ଟାଇମ ଦେଖିକି ସବୁ ଜିନିଷ ଆଡଜଷ୍ଟ କରୁଛି କହିକି ସକାଳ ସକାଳ ନା 6 o'clock ଚେନ୍ନାଇ ପହଞ୍ଚିଗଲା। ସକାଳେ ଚେନ୍ନାଇ ଦେଖିବା ପାଇଁ କେମିତି ଅଛି ଦେଖନ୍ତୁ। ଏତେ ବି ଗରମ ନାହିଁ ଏବେ, ବର୍ଷା ହଉଛି ଚେନ୍ନାଇରେ। ସେଇଟା ପାଇଁ ହାଇଦ୍ରାବାଦରେ କ୍ଲାଇମେଟ ବେଶୀ ଥଣ୍ଡା ହଉଛି, ଅପୋଜିଟ ରହିବ, ବେଶୀ ଗରମ ରହିବ କହିକି ଆମେ ସ୍ୱେଟର କିଛି ନେଇକି ଆସୁନାହାନ୍ତି ଟ୍ରେନରେ। ଆଉ କେମିତି ଅଛି ସେମିତି ବାହାରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ 2 days ପାଇଁ ଆସିଗଲା। நம்ம பிள்ளைମାନଙ୍କୁ சென்னை ஆசிபத்து பெசி குசி ରହିବ। அப்படியே கிளம்பி வந்தாச்சு। எங்க பசங்களுக்கு சென்னை வரணும்னாவே ஒரே சந்தோஷம் தான்। அது எப்படி இருந்தாலும் அங்க பொண்ணு இருக்கா, எங்க நாத்தனாரோட பையன், அவன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்க 5:30 மணிக்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்। அதுக்கப்புறமா வரும்போது சென்னை பார்த்தா கொஞ்சம் நிறைய மாறிட்ட மாதிரி தான் இருக்கு। எங்க பாரு பிரிட்ஜு, டிராஃபிக் இல்ல। ஆனா மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டதால கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூடாலாம் இல்லை। காலையில 5 மணிக்கே வந்து ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு சென்னை। சரி, சென்னை வந்தாவே ஷாப்பிங் போறது கன்ஃபார்ம் டி நகருக்கு। ମୁଁ ଚେନ୍ନାଇ କେବେ ବି ଯିବ ନା ଟିକେ ଟାଇମ ମିଳିବ ଟାଇମରେ ସପିଂ ଯିବା ପାଇଁ ଟି ନଗର ଯିବ। ଟି ନଗର ନା ଆମ ପିଲାମାନଙ୍କୁ A to Z ସବୁ କଣ ମିଳିବ ସବୁ ଗୋଟେ ଜାଗାରେ କିଣିବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ଆଉ ସବୁ ଦୋକାନକୁ ଯିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏବେ ଟ୍ରେଣ୍ଡିଂରେ କଣ ଶାଢୀ ଅଛି ସେଇଠି ବି ଆମେ ଦେଖିପାରିବ। ଆଉ ଏ ଶାଢୀ ନା କ୍ୟାମେରାରେ ଦେଖିବା ଟାଇମରେ ଅଲଗାଟା କଲର ଦିଶୁଛି, ଡାଇରେକ୍ଟ ଦେଖିବା ଟାଇମରେ ଟୋଟାଲ ଡିଫରେଣ୍ଟ କଲର। ଆଉ ମୁଁ ଜ୍ୟୋତିକା ଶାଢୀ ଗୋଟେ ପଚାରୁଛି, ତାଙ୍କୁ ତ ଟ୍ରେଣ୍ଡ ବି ଚେଞ୍ଜ ହୋଇଗଲା। କେବେ ସେ ଶାଢୀ ଅମ୍ବାନୀର ଶାଦି କରିବା ଟାଇମରେ ସେ ଶାଢୀ ଆସିଲା, ଏବେ ବେଶୀ ନୂଆ ଶାଢୀ ମଡେଲ ବି ଆସୁଛି କହିକି ବେଶୀ ଭେରାଇଟି। ଅଲରେଡି କ୍ରିସମସ୍ का ନେକ୍ସଟ ଦିନ ଆମ ଟି ନଗର ଯିବା ଟାଇମରେ କ୍ରିସମସରେ ସବୁ ସେଲ୍ସ ହୋଇକି ଦୁକାନରେ ବେଶୀ ରଶ ନାହିଁ, କମ ରହୁଛି। ଟିକେ ବଢିଆ ବଢିଆ ଶାଢୀ ବି ଦେଖିବା ପାଇଁ ମିଳୁଛି। கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் போனதால எப்போ நாங்க சென்னைக்கு வந்தாலும் A to Z டி நகர்ல என் பொண்ணோட எல்லாம் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குதால அது அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா போனாலும் வாங்குறோமோ இல்லையோ சாரி, ஆனா சாரி சைட்ல போயிட்டு எல்லா மாடலும் இப்ப ட்ரெண்டியா என்ன வந்திருக்குன்னு எல்லாமே பார்ப்பேன் நான்। அந்த பசங்களோட கிளிப்பு, சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து டி நகர்ல A to Z நல்லா இருக்கும், எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்காக நிறைய கிளிட்டர் சாரி தான் வந்திருந்தது। ஆனா கடையில வந்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ் வந்து சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டா ஒரு சாரியா இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்ட்டு முன்னாடி எல்லாம் ரொம்ப சலிச்சிப்பாங்க, இதுவா அதுவா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு। இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, கடையில இருக்கிற சேல்ஸ் பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அழகா இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரியோட வெரைட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது। அதனாலதான் எனக்கு டி நகர்ல வந்து மேக்சிமம் நிறைய வெரைட்டி இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்। இதுதான் இருக்கும் பர்டிகுலரா அதுக்குள்ள நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும்னு இருக்காது। ଆଉ ଟି ନଗର କଣ ପାଇଁ ନା ତୁମ ଶାଢୀରେ କମ ସେ କମ ସବୁ ଫ୍ୟାସନ ନୂଆ ଟ୍ରେଣ୍ଡ କଣ ଅଛି ସବୁ ରହିବ। ଆଉ ତ ଆପଣ ବଜେଟରେ କେତେ ପଇସା ରହୁଛି ସବୁ ରହିବ। ଆଉ ଦେଖିବା ପାଇଁ ବି ବେଶୀ ଭେରାଇଟି କଲେକ୍ସନ ମିଳିବ। ସେ ଭିତରେ ସେଲ୍ସ ଗାର୍ଲ ସବୁ ଏତେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଦେଖୁଛନ୍ତି। ଆଉ ଶାଢୀରେ ନା ତୁମେ ମାକ୍ସିମମ୍ ଟି ନଗରର 5 rupees ନେଇକି ଯିବା ଟାଇମରେ ବି ଜିନିଷ କିଣି ପାରିବ, ଆଉ 5 lakhs ନେଇକି ଯିବା ଟାଇମରେ ବି ଜିନିଷ କିଣି ପାରିବ। ସେ A to Z ସବୁ ମିଳିବ ଆଉ କମ ରେଟ୍ରେ ସବୁ ମିଳିବ। ଶାଢୀ ବି ବଢିଆ ବଢିଆ ଭେରାଇଟିରେ ଦେଖିବା ପାଇଁ ଅଛି, ଡିଜାଇନ ବି। କ୍ରିସମସ୍ ପାଇଁ ନା ସବୁ ଗ୍ଲିଟର ଟାଇପର ଶାଢୀ ବେଶୀ। ଆଉ ନେକ୍ସଟ ପୋଙ୍ଗଲ ଆସିବ ନା, ପୋଙ୍ଗଲ ଟାଇମରେ ତାଙ୍କ ଟ୍ରାଡିସନାଲ ଟାଇପର ଶାଢୀ ଆସିଯିବ। କ୍ରିସମସକୁ ନେକ୍ସଟ ଡେ ଯାଇଛି, ସେଇଟା ପାଇଁ ଦୋକାନର ସବୁ ବେଶୀ ଭିଡ ନାହିଁ, ବେଶୀ ଫ୍ରିରେ ରହୁଛନ୍ତି।
ଆଉ କିଣିବ ନାହିଁ ଫିର ବି ଦେଖିବା ପାଇଁ ବି ଏବେ ଟ୍ରେଣ୍ଡରେ କଣ ଶାଢୀ ଅଛି ସବୁ ଭେରାଇଟି ମୁଁ ଦେଖିକି ଆସିବା ପାଇଁ ଅଛି। ଏଇଟା ଟ୍ରସର ବଢିଆ ଅଛି ଟିକେ ବେଶୀ ଗ୍ରାଣ୍ଡ ଟାଇପ ର ଅଛି। ମୁଁ ସବୁ ଶାଢୀ ଦେଖିକି କପଡା ସବୁ ଦେଖିକି ବଢିଆ ବୁଲିକି ଆସିଲି। ଏଇଟା ପର୍ସ ହବ ନା ସବୁ ଭେରାଇଟିର ମିଳିବ ଚେନ୍ନାଇର। ଆଉ ଆମ ବଜେଟ କେମିତି ଅଛି ସେଇଟା ଅନୁସାରେ ସବୁ ଡିଜାଇନ ମିଳିବ। ଏତେ ବଢିଆ ବଢିଆ ପର୍ସ ସବୁ ହାତରେ ଧରିକି ନେଇକି ଯିବା ପାଇଁ ବଢିଆ ଡିଜାଇନ ର ଅଛି। ବଜେଟ ଫ୍ରେଣ୍ଡଲି। ମୁଁ ଟିକେ ଦେଖିକି ସେଲେକ୍ଟ କରିବା ପାଇଁ ସବୁ ଦେଖିକି ଗୋଟେ ଏବେ କେମିତି ଅଛି କଣ ରେଟ ର ଅଛି ସବୁ ଦେଖିକି ଗୋଟେ ଦୋକାନରେ ଯାଇକି ମୁଁ ଝିଅ ପାଇଁ ଗୋଟେ ପର୍ସ ଛୋଟ ପର୍ସ କିଣିବ ଆଉ ତାଙ୍କ ପାଇଁ ଖେଳନା ସବୁ ଦେଖିବା ପାଇଁ। ଏଇଟା ଜୟଚନ୍ଦ୍ରନର ଖାଲି ଜୁତା ଦୋକାନ। କଣ ପାଇଁ ଏ ଦୋକାନ ଆସିଲା ନା ମୋର ଝିଅ ନା ଘରେ ପିନ୍ଧିବା ପାଇଁ ସାଫ୍ଟ ଏବେ ଥଣ୍ଡା ଟାଇମରେ ଗୋଟେ ହାର୍ଟ ଟାଇପ ର ଆଉ ମିକି ମାଉସ ସହ ପକେଇକି ଜିନିଷ ମିଳୁଛି। ସେଇଟା ମ୍ୟାଡମକୁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଖୋଜିକି ଉପରେ ଯିବା ଟାଇମରେ ଏତେ ବଡ ଷ୍ଟୋରରେ ଆଉ ଇଭିନିଂ ମୁଁ 7:30 ଯାଉଛି ଖାଇବା ପାଇଁ ଚା ସବୁ ଅଛି ପିଜ୍ଜା ସବ ଏତେ ଭେରାଇଟିର ଅଛି। ସବୁ ପରଚେସ କରିକି ଆସିଲା ଟାଇମରେ ଆଉ ରିଟର୍ନ है ना 2 days ରେ ଆଉ ଥରେ ଆମ ହାଇଦ୍ରାବାଦ ବାହାରିକି ଯାଉଛି। ସେଇ ଟାଇମରେ ବି ସଣ୍ଡେ ଟାଇମ ବାହାରିକି ଆସୁଛି ନା ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ டிராபிக் ନାହିଁ ବେଶୀ ଆରାମରେ ଆସୁଛି ଆମେ। சென்னைக்கு போனோம்னாவே அந்த டைம் எப்படி போறதுன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிளான் இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமா அங்க வந்து ஹைதராபாத்ல கிடைக்காத சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பா அதை வாங்கிட்டு வந்துருவோம் நாங்க. மத்த பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அடுத்தது எந்த ஃபெஸ்டிவல் வருதுனாலும் அதை பிளான் பண்ணி சென்னையில இருந்து ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்னவோ கம்பேர் பண்ணும்போது சென்னை விட ஹைதராபாத்ல எல்லாமே ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. வெஜிடபிள் எல்லாம் பரவாயில்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப சென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெரைட்டியா ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்கு நான் பார்த்த கடை வரைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹைதராபாத்ல ரொம்ப சூப்பர்வா ரொம்ப நல்ல ரேட் வந்து ரீசனபிளா இருக்கிற இடம் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பேன். நாங்க கிளம்பும்போதே அக்கா வந்துட்டு கரெக்டா நாங்க அங்கிருந்து வீட்ல இருந்து 6 மணிக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எங்களுக்கு சாப்பிட வேண்டிய லஞ்ச் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ட்ரெயின்ல வந்துட்டு கொஞ்சம் ஹைதராபாத்னாவே ரொம்ப ஸ்பைசியாவும் இருக்கும். ட்ரெயின்ல அந்த இருக்கிற அந்த டீயும் சாப்பாடும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது நல்லாவே இருக்காது. அதுக்கு நம்ம ஒரு டைம் பேசாம வீட்ல இருந்தே எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்ல இருந்தே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். நைட்டு வேணுமானா சரி வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அப்போ கூட மேக்சிமம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டோம் நாங்க. ଚେନ୍ନାଇରେ ଏବେ ସବୁ ଜାଗାରେ ନା ମେଟ୍ରୋ ଷ୍ଟେସନ ମେଟ୍ରୋ ଟ୍ରେନ ପାଇଁ ସବୁ ଜାଗାରେ ବଢିଆ ସବୁ बिल्डिंग सब चलुची ना सेटा पे टिके ट्रैफिक है ना रोड सब है ना चेंज करी रखुचंदी। ये मंदिर आपने देखुची ना ये नुआ गाड़ी किनी बना चेन्नई रे फर्स्ट ये मंदिर को नेकी आसिकी पूजा करिबा केबे भी एक्सीडेंट होबा नहीं कोई के विश्वास अछि। तो बाडी गार्ड मुनीश्वरन टेम्पल कहबा से टेम्पल कासिकी क्लीन करके गाड़ी सब नुआ गाड़ी की पूजा करिबा से जगह पूजा करिबा टाइम रे गाड़ी बढ़िया रहबा। ये जगह आपने देखुचिंद ना फर्स्ट टाइम ना चेन्नई रे सेंट्रल जेल रहबा जगह ये जगह एबे चेंज करके पुएल ना से जगह को नेकी जाउचंदी। ये जगह रे मेडिकल कॉलेज है ना सेटा बड़ा करके रखुचंदी। मेडिकल रे जीएच रे बढ़िया बढ़िया हॉस्टल सब लेडीज हॉस्टल सब डॉक्टर सब पाठ पढ़िबा पे आसीबो ना तांका पे बढ़िया रेडी करके रखुचंदी। चेन्नई रे ना एबे ट्रैफिक भी बेसी रोनांदी कोन पे ना से ब्रिज सब बढ़िया बढ़िया ब्रिज करके रखुचंदी। हमें सेंट्रल स्टेशन रे जाके ट्रेन रे जिबा पे दरकार सेटा पे सेंट्रल जिबा पे संडे ना टिके ट्रैफिक कम रहबो सब बड़े चेन्नई रे। ଆଉ वर्किंग मंडे टू सैटरडे टाइम तक बेसी ट्रैफिक रहबा। एटा सेंट्रल स्टेशन चेन्नई रे साइड रे लोकल ट्रेन सब लोकल जगह के जिबा पे ट्रेन भी होची। एटा हम बाहर ओडिशा बिहार आ सब जगह बाहर जिबा ट्रेन सब सेंट्रल स्टेशन रे आसीबो। आसिकी करेक्ट साइड रे तांके ड्रॉप करबो। मते एटा देखिबो तो मन आसिला मोर बाबा रेलवे रे काम करचंती तांकर हेड ऑफिस है ना ये सेंट्रल स्टेशन के साइड रहबो। इन केस एमरजेंसी रेलवे रे काम करिबो पिल्ला मनके संग संग देखिबो तो पेरंबूर जिबा पे दरकार हम ए साइड रे जाके देखि परिबो।
ट्रेन ଟିକେ ଲେଟରେ ଆସିବ ଟାଇପର ହେଇଥିଲା। ମୋର ଝିଅକୁ ଆମ ଟି ନଗରରେ କଣ କଣ କିଣିଦେଇଛି ନା ସବୁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପିନ୍ଧିକି ଆସିବା ପାଇଁ ଦରକାର ମ୍ୟାଡମକୁ। ସେ ସେଣ୍ଟ୍ରାଲ ଷ୍ଟେସନରେ ଆସିକି ଆମ ଟିକେ ଟାଇମ ବସିବା ପାଇଁ ବି ବଢିଆ ଆରେଞ୍ଜମେଣ୍ଟ ଅଛି। ବୋଲ କ୍ଲିନ ଅଛି, ନିଟ୍ ଆଣ୍ଡ କ୍ଲିନ। ଦେଖିବା ପାଇଁ ବି ଜାଗା ପहले ଏମିତି ରହିବ ନାହିଁ। ସେ ବାହାର ଯିବ ଟ୍ରେନ ସବୁ ନା ବେଶୀ ଗନ୍ଦା ଟାଇପର ରହିବ ଆଉ ସ୍ମେଲ ବେଶୀ ଆସିବ। ଏବେ ଚେନ୍ନାଇରେ ସେଣ୍ଟ୍ରାଲ ଷ୍ଟେସନ ବଢିଆ ମେଣ୍ଟେନ କରୁଛନ୍ତି। ଏଇଠି ଗୋଟେ ଓଲ୍ଡ ଏଜ ଲେଡି ନା ଏତେ ସୁନ୍ଦର ଏତେ ଏଜ ହୋଇଗଲା ଫିର ବି ତାଙ୍କ ହ୍ୟାଣ୍ଡ ବ୍ୟାଗରେ ମିରର ରଖିକି ତାଙ୍କ ମୁହଁର ଟ୍ରେନରେ ଯିବା ପହଲେ ସେଇ ଜାଗାରେ ବସିକି ମୁଣ୍ଡ କୁଣ୍ଡିକି ସେ ସିନ୍ଦୁର ସବୁ ରଖିକି ଏତେ ବଢିଆ କରୁଛନ୍ତି। இன்னைக்கு 9 மணிக்கு ட்ரெயின். ஆனா நாங்க கரெக்டா சீக்கிரமாவே வந்துட்டோம் சண்டே. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இப்ப ரொம்ப கிளீனா இருக்கா. இது ஒரு வயசானவங்க ஊருக்கு போறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. நான் சடன்லி பார்க்கும்போது அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துட்டு ஃபுல்லா பொட்டு பவுடர் எல்லாம் வச்சுட்டு எவ்வளவு வயசானாலும் லேடிஸ்க்கு வந்து அவங்க ட்ரெயின்ல போனாலும் எங்க போனாலும் கரெக்டா இந்த வயசுல அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்றாங்க. எத்தே படோ ஃபேன் ସେଣ୍ଟ୍ରାଲ ଷ୍ଟେସନରେ ଛୋଟ ଫ୍ୟାନ ସବୁ ଜାଗାରେ ନେଇ ஸ்டேஷன்ல ବଡ ஃபேன் ரக்குச்சந்தி. சென்னைனாவே எப்பவுமே சூடுன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப கிளைமேட் சென்னையிலயும் கொஞ்சம் மாறி இருக்கு. செம்ம சூப்பர்வா சில்லுன்னு இருக்கு. எங்களோட ட்ரெயின் வந்துச்சு. என் பொண்ணும் அவரும் பாருங்க பேக் எடுத்துன்னு போறத. அவளுக்கு எவ்வளவு டைம் நீங்க எத்தனை தூங்கி இருந்தாலும் நைட் 5 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம் நீ எல்லாம் வர்றியா அப்படின்னு சொன்னா எழுந்து உட்காந்துட்டு உடனே கிளம்பிடுவா. କେତେ ବି ଟାଇମ ଲାଗିବ ସେ ଗାଡିରେ ନିଦରେ ଶୋଇକି ଆସିବା ଟାଇମରେ ବି ମୋର ଝିଅ ସେ 1 o'clock ବି ଆମ ଘରେ ଆସୁଛି ଚାଲ ଉଠ ମାମା ଯିବ କହିବା ଟାଇମରେ ଚାଲିକି ଯିବ। ସେ ଏମିତି ଅଭ୍ୟାସ କରିକି ରଖୁଛି। ସବୁବେଳେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଏଇଟା କରିବେ ନାହିଁ ସେଇଟା କରିବେ ନାହିଁ କହିକି ଆମେ ନିଜେ ନିଜେ ତାଙ୍କୁ ବେଶୀ କମ୍ଫର୍ଟେବଲ କରିକି ରଖୁଛି। ପିଲାମାନେ ସବୁ ଟାଇମ ଅନୁସାର ତାଙ୍କ ସବୁ ଆଡଜଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଭଲ ଜାଣୁଛି। ଆମକୁ ତାଙ୍କୁ ଟାଇମ ଦେବ ନାହିଁ ତୁ ଏଇଟା କରିବେ ନାହିଁ ଏମିତି ହେଇଯିବ ସେମିତି କରିବେ ନାହିଁ କହିକି ଆମେ ଅଲରେଡି ଆଡଭାଇସ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ବି ତାଙ୍କୁ ଡରିକି ରହିବ। ମୋର ଝିଅ ସବୁବେଳେ ଗୋଟେ ହ୍ୟାଣ୍ଡ ବ୍ୟାଗରେ ମ୍ୟାଡମକୁ 3-4 ସ୍କେଚ ପେନ୍ ଦରକାର, ହ୍ୱାଇଟ ପେପର ଦରକାର। ସେ ଆଜିକାଲି ବେଶୀ ମୋବାଇଲ ଦେଖିବା ଟାଇମ ହୋଇଗଲା ସେଇଟା ଆଭଏଡ କରିବା ପାଇଁ ତାଙ୍କୁ କଣ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଅଛି ட்ரெயின்ல ଯିବା டைம்ல ସେଇட்டு குறிப்ப டைம்ல சரி நிஜே ଗୋଟେ ஸ்லிப்பர் எப்பவுமே மொபைல கொடுத்து ஃபுல்லாவே கெடுத்து வச்சிருப்போம் நம்ம பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா ஆகிறதுக்காக. அது இல்லாம அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை வந்துட்டு கரெக்டா பசங்க கூட ட்ரெயின்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அதை பேசின்னு அந்த மனவே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணின்னு வருவாங்க. பையனுக்கு வந்து அவனோட பிளேஸ்ல அவன் தூங்கிடுவான். இவ வந்து கொஞ்சம் தூங்குற வரைக்கும் வந்து யார் கூடவாவது இருந்துன்னு இருப்பான். நாங்க இருந்த விண்டோ சைடு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அது வந்து 2 கிளாஸ் போட்டிருந்ததால உள்ள ஃபுல்லா வெளியே சில்லுன்னு இருக்கிறதால அது கிளியரா பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை சரியாவே இல்லை. ଆମେ ଯିବା ଟାଇମରେ ଏମର୍ଜେନ୍ସି ଏକ୍ଜିଟ୍ ସେଇଟା ସେ କ୍ଲିୟରଲି ଦେଖିପାରିବ ନାହିଁ। ନାଇଟ୍ କରେକ୍ଟ ହାଇଦ୍ରାବାଦରେ ନା 12:30 ଆମେ ନାଇଟ୍ ଆସୁଛି। ସେଇ ଟାଇମରେ ଘରକୁ ଯିବା ପାଇଁ ମାକ୍ସିମମ୍ 1:30 ହେଇଯିବ। ଅଲରେଡି ଆମେ ଅର୍ଡର କରିକି ରଖୁଛନ୍ତି ଖାଇବା ଜିନିଷ ଯାଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇକି ଶୋଇବ। ମଣ୍ଡେ ସକାଳୁ ସକାଳୁ ପିଲାମାନଙ୍କୁ ସ୍କୁଲକୁ ବାହାରିକି ଯିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଠିକ ଅଛି ଆମେ ସକାଳେ ସ୍କୁଲ ଯିବ କହିକି ଅଲରେଡି ଟ୍ରେନରେ ଶୋଇକି ଆସିଲା ନା ସେଇଥିପାଇଁ ଟିକେ ଲେଟ୍ ରାଇଟ୍ରେ ଶୋଇବା ଟାଇମରେ ବି ଠିକ ରହିବ। ମଣ୍ଡେ ମୋ ପୁଅର କୋଚିଂ କ୍ଲାସ ରହିବ ନାହିଁ କ୍ରିକେଟ ପାଇଁ ସେଇଟା ପାଇଁ ସେ ଟିକେ டைம் ଶୋଇକି ବି ଉଠିକି ரெடி କରିକି ଯାଇବା ପାଇଁ ଠିକ ରହିବ। மண்டே என் பையனோட கோச்சிங் கிளாஸ் இல்லை கிரிக்கெட் கிளாஸ் அதனால கொஞ்ச நேரம் தூங்கினாலும் கரெக்டா இருக்கும்। 1 o'clock ஹைதராபாத் எப்படி இருக்கு பாருங்க நைட்ல। ஆனா மேக்சிமம் நிறைய கடை வந்து ஒன்னொன்னு ஓப்பன் ஆயிதான் இருந்தது எந்த ப்ராப்ளமும் இல்லை। நம்ம சென்னை மாதிரியே தான் எத்தனை மணி ஆனாலும் வந்தாச்சு நாங்க இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டாவே கொஞ்சம் நிம்மதியா ஆயிடும்। வீட்டுக்கு போயிட்டு உடனே ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கணும்னா காலையில மறுபடியும் ஓடுற லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும்। இந்த வாட்டி ரொம்ப 2 நாள் லீவ் கொடுத்ததால ஊருக்கு போல ଆଉ 2 days ଛୁଟି ନା ସେଇଥିପାଇଁ ଆମ ଗାଁ ଜଏନ୍ ଆନ୍ତି ସବୁବେଳେ ଏ ଟାଇମରେ ଗାଁର 15 days ଛୁଟି ରହିବ ଚେନ୍ନାଇରେ ସିଲେବସରେ। ହାଇଦ୍ରାବାଦରେ ସେମିତି ନାହିଁ ତାଙ୍କ ଏ ଟାଇମରେ ଆମେ ନ୍ୟୁ ଇୟର ମିସ୍ କରୁଛି ବାବା ବୋଉ ସାଙ୍ଗରେ ରହିବା। ଆପଣମାନେ ବି ସେମିତି ରହିବ ତ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ। ମୋ ଭିଡିଓ ଦେଖିବା ପାଇଁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।